கன்னியாகுமரி மாவட்டம் சிலுவைபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவருக்கு ஜினு, ஜிஜின் என 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகனான ஜினுவின் மனைவி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துள்ளார். இந்நிலையில் ஜினுவிற்கு திருமண வரன்கள் பார்த்து வந்துள்ளனர். ஆனால் எந்த வரனும் கைகூடாத நிலையில் விரக்தியடைந்த ஜினு மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். மேலும் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வீட்டில் தொடர்ந்து தகராறு செய்து வந்துள்ளார். கடந்த புதன்கிழமை இரவில் வீட்டிற்கு ஜினு மதுபோதையில் வந்தபோது தந்தை செல்வராஜ் கதவை பூட்டியுள்ளார். ஆத்திரமடைந்த ஜினு கதவை உடைக்க முயன்றுள்ளார். கதவை திறந்து செல்வராஜ் வெளியே வந்தபோது சைக்கிள் செயினை கொண்டு தாக்க முயன்றுள்ளார் ஜினு. ஆத்திரமடைந்த செல்வராஜ் அருகில் கிடந்த தேங்காய் துளிக்கும் கம்பியை கொண்டு ஜினுவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் ஜினு துடிதுடித்து இறந்துள்ளார். மேலும் காலையில் தந்தை செல்வராஜ் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.